ஹே மை ஹனீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன் தான் நினைக்கிறேன். நான் தான் கொஞ்சம் ஃபைன் இல்லாத மாதிரி இருக்கேன். நான் தான் ஃபேரி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என் வாய்ஸ் மாதிரியே இருக்காது. அதனால சொல்லிடணும்ல. ம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேங்ஸ்டர் இன் லவ் எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். போன பாட்டோட பேலன்ஸ் நான் கொஞ்சம் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து அதை நம்ம பார்க்கலாம்டா. போன பாட்டில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, தேங்க வந்து அவங்கள வெளில கூட்டிகிட்டு போயிருந்திருப்பான். ஈவினிங் மேலே ஜோஷ்மா அவங்க ரூம் வந்திருப்பாங்க. அதோட போன பாட் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம். இப்போ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. போன பாட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேடா, லெட்ஸ் கோ டு தி எஃப்எஃப். Ding dong. Let's get it. Let's gotta kick it. ஒரு ஈவினிங் டைம் போல் ஆகுது. ஜோஷ்மா வந்து உங்கள் ரூம் வராங்க. டோரை நாக் பண்ணுறாங்க. மயன்மா, சொல்லுங்கள் ஜோஷ்மா, ஓப்பனில் தான் இருக்கு, உள்ளே வாங்க. அப்போ ஜோஷ்மாவும் உள்ளே வராங்க. என்ன மேடம், நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்க போல? ஆமாம். என்னது இது கையில்? தேங்க் கொடுக்க சொன்னாம்மா அதை. என்ன இருக்குல்ல? தெரியல, நான் எதுவும் பார்க்கல. உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன? நீ ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தல்ல, இன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் பாரு, இந்தா. தேங்க்யூம்மா, எவ்வளோ நாளாச்சு. அப்புறமா ரெடியாக இருப்பியா? ஈவினிங் வந்து தயாங்க உன்னை எங்கேயோ கூப்பிட்டு போகணும் அப்படின்னா உன்னை ரெடியாக இருக்க சொன்னான். ரெடியாக இருக்க சொன்னாரா? இல்லையே, எனக்கு இன்னைக்கு வேலை இருக்குன்னுலாம் சொல்லிட்டு போனார். அப்படியா? எனக்கு தெரியலையே. தயாங் தான் அதை கொடுத்து சொல்லிடுங்க, அவளை கிளம்பி இருக்க சொல்லுங்கன்னு சொன்னான். எனக்கு தெரிலம்மா. சரிங்கம்மா, சரி நான் ரெடி ஆகிறேன். சரிடிம்மா. அப்போ நீங்களும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உள்ளே வந்து ஒரு மெரூன் கலர் சாரியும் மல்லிப்பூவும் இருக்குது. ஐயோ, இந்த பையனை வச்சுக்கிட்டு சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருக்கான். இவனுக்கு நான் திரும்ப என்ன கொடுக்குறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஐயோ கடவுளே, ஐயோ தேங்காய், உனக்கு நான் என்ன பண்ணுறது? கல்லுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகுறீங்க. அப்போ ஒரு 8 o'clock போல் ஆகுது. தேங்க வந்துட்டு உள்ளே வரான். ஒயிட் ஷர்ட்டில் டக்கிங் பண்ணிவிட்டு ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கான். ஓட்கா எங்கடி இருக்க? அப்போ நீங்கள் மிரர் முன்னாடியிலேருந்து எழுந்து வரீங்க. உங்களை வந்து தேங்க பேன்னு பார்த்துட்டே நிற்கிறான். நீங்கள் ஸ்லோமோவில் வாக் பண்ணிகிட்டே வரீங்க. சொல்லுங்கள் கேங்ஸ்டர் சார். அப்போ தேங்க வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸாக இழுக்கிறான். நீங்களும் தேங்கோட ஷோல்டரில் வந்து ஹேண்ட் ப்ளேஸ் பண்ணுறீங்க. ஓட்கா ஏடி இப்படி இருக்க? தேவதை மாதிரி இருக்குடி. உன் பொண்டாட்டில அப்படி தான் இருப்பேன். இந்த ஜாஸ்மின் ஃப்ளவருக்கும் உன் சாரிக்கும் உன்னோட ஸ்மெல்லுக்கும் நீ இருக்கிற அழகுக்கும் ஐயோ உம்மன் இருக்குடி ருக்மிணி. அடியே ருக்மிணி, நல்லா ஒல்லி பில்லியாட்டம் அழகா இருக்குடி. ஐயோ கல்லுக்குட்டி, என்ன? அப்போ நான் ஒல்லியாக இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு கிண்டல் பண்ணுறியா என்ன? இல்லடி, கும்தாவாக இருக்க, வேறு லெவலாக இருக்க. இது எப்படி சொல்கிறது? ஓ எனக்கு சொல்லக்கூட தெரிலடி. சாரிக்கும் உன்னோட ஐயோ தேங் வேண்டாம், அதெல்லாம் சொல்ல வேண்டாம். உண்மையிலேயே ஓட்காவாடி நீ? அப்படி இருக்கியடி. ஓப்பா ஐயோ போதும். நடி இது ஒரு வீட்டில் ஏதோ பிளட்டா? ஐயோ அது பிளட் இல்லை, அது பேர் குங்குமம்னு சொல்லுவாங்க. அது வச்சா ஹஸ்பண்டோட லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கல்ச்சரில் ஒரு ஐதீகம். அதனால எல்லோரும் வைப்பாங்க. மேரேஜ் ஆனதுலேருந்து அதை நான் வைக்கவே இல்லை. ஸோ நான் ஜோஷ்மாட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். அவங்க ரொம்ப நாள் ட்ரை பண்ணி இன்றைக்கி தான் அது கிடச்சிது. எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ என் புருஷனுக்காக நான் அதை வைக்கிறேன். என் புருஷனோட லைஃப் ஸ்பேன்
அதிகம் வாங்கணும்ல, அதுக்காக. ஓய், அப்படி வச்சும் எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா? அப்போ நீங்கள் உங்கள் ஹேண்டை வச்சு தயங்கோட மவுத்தை வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க. சும்மா கூட அப்படி சொல்லிடாது ப்ளீஸ், என்னால் அதெல்லாம் தாங்க முடியாது. ஓட்கா, இங்கே பாரு, சாரி, இனிமேல் சொல்ல. கண்ணை கசக்காதடி. சும்மா கும்முன்னு இருக்கல்ல, கண்ணை கசச்சா நல்லாவா இருக்கும்? போ. அது வெளியில் போகணும் தாண்டி பிளானு, ஆனால் இப்போ மூடு மாறிடுச்சே. ஹே கல்லுக்குட்டி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பிளான் பண்ணல, கூட்டிகிட்டு போ. வேற ஒன்றும்லாம் உனக்கு கிடையாது. இன்னைக்கு வாய்ப்பே இல்லை. அது இப்படி பேசினதுக்கெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன், வாய்ப்பே இல்லை. ஓட்கா கோவப்பட்டாலே ஒரு தனி அழகு தான். சரிடி ஓட்கா. ருக்மணி பாருடி. அது என்ன ருக்மணி? நல்லா இருக்குல்லடி, வச்சுக்க. உனக்கு அந்த பேர் நல்லா இருக்கு, வச்சுக்க. கேள்வியெல்லாம் கேட்காத. தேங், நான் உனக்கு கேட்கணும். சாரி கூட ஓகே தான், மல்லிப்பூ எப்படி கிடைச்சது? ஓ, ஜாஸ்மினா? அது ஜோஷ்மாட்ட கேட்டேன், உங்களுக்கு இந்த மாதிரி ஜாஸ்மின் ஃப்ளவரை வச்சு எதுவும் பண்ண தெரியுமா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஒரு அம்மா தாய்லாண்ட்லேருந்து வேலை பார்த்தாங்க, ஸோ இங்கே தான் இருக்காங்க நியர்பை. அவங்கக்கிட்ட போய் கொடுத்து செய்ய சொல்லி அப்புறம் உனக்கு கொடுத்து விட்டேன். ஐயோ, என் புள்ள எனக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்கு. உனக்காக நான் என்ன பண்ணட்டும்? ஐ லைக் யூ. ஏண்டி இவ்வளோ பண்ணிருக்கேன்டி, இப்போ கூட ஐ லவ் யூ இல்லையா? இல்லையே. எப்பெல்லாம் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேல. இருடி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கை வந்து பயங்கரமாக வந்து கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அதான் போதும் போதும் விடு, என்ன போதும். நடி பிரச்சனை? எங்கேயோ கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னல, கூட்டிகிட்டு போ. ருக்மணி, பொறுமையாக போய்க்கலாண்டி. ஆஹா, எனக்கு தெரியாது, என்னை கூட்டிகிட்டு போ. என்னை ஏமாத்தாத ப்ளீஸ். சரி, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ஒரு கார்டன் மாதிரி ஏரியாவில் ஒரு கேண்டில் லைட் டின்னர் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கான். யோ ஏங்கா, என்னது இதெல்லாம்? சத்தியமாக சொல்கிறேன், ஒரு கேங்ஸ்டர் ஹபிட்ட இருந்து இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நீ இவ்வளோ ரொமான்டிக்கான ஆளா என்ன? பா, என்னமா அரேஞ்ச் பண்ணியிருக்க? நீ பண்ணியா இல்லை உன் காட்ச்? என் கூட இப்போ காட்ஸ் யாருமே இல்லை, நானாக பிளான் பண்ணது. I like you. I like you so much. I love you. ஓட்காக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ல. யோ தேங்கா, ஷாம்பெயினுக்கு பதிலாக அட்லீஸ்ட் ஒரு ஒயினாச்சும் வச்சுருக்கலாம். இதில் கூட ஓட்காவா? உனக்கு தான் தெரியும்ல. தெரியும். அப்போ தேங்க வந்துட்டு ஸ்லீப் பண்ண போகிறான். ஹே, என்ன தூங்க போறியா என்ன நீ? இல்லடி, அம்மா படுத்துருக்கேன். அப்போது நீங்களும் தயங்க மேலே சாஞ்சிக்கிறீங்க. அப்போது நீங்கள் இருந்துட்டு வந்து தயங்கோட ஷர்ட் பட்டனை பிடிச்சி ரோல் பண்ணி விளாண்டுட்டே இருக்கீங்க. உனக்கு அந்த பட்டன் வேணுமா? உனக்கு அந்த பட்டன் வேணுமா? இல்லை, அது சுற்றி விட்டு விளாட நல்லாயிருக்கும். என்ன கழட்டி விட்டுக்கோ. அட பாவி, போடா கல்லுக்குட்டி. நீ சுற்றி எதுக்கு வரேன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கெல்லாம் அதுக்கு வாய்ப்பே இல்லை தெரியுமா? இதுக்கெல்லாம் உனக்கு குறைச்சல் இல்லடி, இதுக்கெல்லாம் உனக்கு குறைச்சலே இல்லை. என்ன ஃபுட் இது? நிறைய ஃபுட் இருக்குப்பா, இரு நான் உனக்கு ஃபீட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் எடுத்து நீங்கள் தயங்கும் ஃபீட் பண்ணிவிட்டு நீங்களும் சாப்பிட்றீங்க. ரியல்லி இது நல்லா இருக்கு. இது என்னது? ஐயோ, வேறு வெஜிடேரியன் ஆச்சே. அது மட்டன்ரி. என்ன மட்டனா? அட பாவி. அடியே, அது சைட் டிஷ்காக பண்ணதுடி. மெயின் டிஷ் அங்கே இருக்கு பாரு.
இதை நீ முன்னாடியே சொல்ல மாட்டியா? ஏன் நான்வெஜ் சாப்பிட்டேன் என்ன உன் காடுக்கு சேராதா என்ன? அப்படி இல்லை, காடெல்லாம் ஒன்றும் சொல்லலை. எனக்கு அது நான் ஆக்சுவலாக டாக்டருன்றனால எனக்கு அது அவ்வளோக்கு இஷ்டம் இல்லை. அந்த ரீசனால் தான் நான் சாப்பிடாம இருந்தேன். அதனால தான் சொன்னேன். நான்வெஜ் சாப்பிட்றனால அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரிடி, உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேல, சாப்பிடு. அது அது வேண்டாம், எனக்கு வேணாம். எனக்கு பழக்கம் இல்லை. ஏய், டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னேல, சாப்பிடு. நீ அதை சாப்பிட்டேன்னா நான் இன்னைக்கு கோட்கா குடிக்கல. உண்மையாவா? அது அப்போ தேங்கிட்டு பாட்டில் எடுத்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறான். என்ன கவுண்டிங் கூட சொல்லாமல் நீ போய் சாப்பிட்டு குடிக்கிற? தயங்க, யோ வையே, ரொம்ப குடிக்கிற நீ. ஏய் வச்சிரு, அதெல்லாம் குடிக்கக்கூடாது. ஏய், சாப்பிடுன்னு சொன்னேன்ல, சாப்பிடல, அதான் நான் குடித்தேன். உனக்கு தெரியும்ல, நீ டாக்டர் தானே, இதெல்லாம் ஹெல்த்தி தானே. ஹெல்த்தி தான், ஆனால் நான் சடனாக சாப்பிட்டா, நீ சொல்லாமல் இருந்தால் கூட நான் சாப்பிட்ருப்பேன். நீ சொன்னனால என் மைண்டில் போய் அதை ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ சரி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மட்டன் சாப்பிட்றீங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அப்போ தேங்குதுட்டு உங்களை லேப்பில் உட்கார வைக்கிறான், அவனை ஃபேஸ் பண்ணுற மாதிரி. நல்லா இருக்கா? இந்தா எனக்கு ஒட்டி விடுறேன். நான் உன்னை ரொமான்ஸ் பண்ண தூக்கி உட்கார வச்சுருவேன். ஆனால் நீ ஒரு பேபி மாதிரி இருக்க, உன்னை எப்படி நான் ரொமான்ஸ் பண்ணுறது? நான் ஒன்றும் குழந்தை கிடையாது, நான் டாக்டர். தெரியுது, மூஞ்சிலே தெரியுது, ஆட்டிடியூட்லேயே தெரியுது இவ்வளோ பெரிய டாக்டர் அப்படின்னு. ஏதோ குத்துது, ஏதோ குத்துதுடா. கன்று, ஐயோ அந்த கன்னை வர, சாரிடி எடு ஒன்று நினச்ச மறந்துட்டேன். அப்போ அந்த கன் எடுத்து வெளியில் வைக்கிறான். தேங்காய், கன் எதுக்கு எடுத்துகிட்டு வந்த? ஏதோ ஒரு எமர்ஜென்சி, நான் என்ன பண்ணுறது, அதான் கன் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே ஓகே. அப்போ தயங்கிட்டு உங்களை க்ளோஸாக இழுத்து கிஸ் பண்ணலான்னு கிட்ட வரான். அப்போ நீங்கள் வந்துட்டு தேங் என்னடி? நான் உன்னை கேட்பேன், நீ மாட்டேன்னு சொல்லக்கூடாது. என்னடி உனக்கு பிரச்சனை? சரிடி, சொல்லலை, என்ன? அது எனக்கு கண்ணை வச்சு சுட சொல்லி தரியா? இல்லடி, புரியலை. சிரிக்காத, எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதை எடுக்கணும், அதை கையில் பிடிச்சி ஒரு டைம் சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளீஸ். சரிடி, ஓட்கா, சரி நான் உனக்கு கண்ணை வச்சு சுட சொல்லித்தரேன். நீ எனக்கு சர்ஜரி பண்ண சொல்லித்தரியா? இல்லை கிரிமினல்ஸை கொண்டு கொண்டு உங்ககிட்ட அனுப்புறது எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதான் நானே பண்ணிக்கிறேன். உன்கிட்ட போய் கேட்டேன் பார்த்தியா, என்ன செருப்பாலே அடிக்கணும். நீ ஒன்றும் சொல்லித்தர வேண்டாம். என்ன, உனக்கு கண்ணை வச்சு சுடணும் அதானே? சரிவா, சொல்லித்தரேன். உண்மையாவா? எதை சுடலாம்? எதை சுடுறதுன்னா? இவ்வளோ வச்சுட்டு, சரிடி எந்திரி. எங்க? எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீக்கு முன்னாடி கூட்டு போய் நிற்கிறான். அப்போ கீழே இருக்க ஸ்டோன் எடுத்து ஒரு மார்க் மாதிரி பண்ணுறான் அந்த ட்ரீயில். அப்போ தேங்க இருந்துட்டு உங்களை பேக் ஹேக் பண்ணுறான். சுட தானே சொல்லித்தரேன்னு சொன்னேன், இப்போ அதுக்கு பேக் ஹேக் பண்ணுற? உனக்கு எப்படி பொசிஷன் பார்க்குறதுன்னு சொல்லித்தரேன். உன்னை கட்டி பிடிச்சி ஒன்று நெக்கிஸ் பண்ண போகிறது கிடையாது, புரியுதா? சரி ஓகே தேங், சாரி. சிரிச்சே கவுத்து போகிறாடா. அப்போ தேங்கிட்டு சொல்லித்தரான் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஷார்ட் பண்ணுறீங்க. ஓ ஓ நல்லா இருக்குது, ஆனால் பயமாக இருக்கு. ஓட்கா, சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து டேர்ன் பண்ணுறான்.
அவங்க ஃபேஸை கப் பண்ணிக்கிறான். இங்க பார், ஏதாச்சும் எமர்ஜென்சி அப்படின்னா ட்ரிங்க்ஸ் பண்ண ஒரு இடம் இருக்கும்ல, அது கீழே இருக்க ஒரு ட்ராயரில் ஒரு கன் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாச்சும் உனக்கு எமர்ஜென்சி நான் இருப்பேன், நான் உன் கூட தான் இருப்பேன். சப்போஸ் ஏதாச்சும் எமர்ஜென்சினா எடுத்து வச்சுக்கோ. ஏன் ஏன் அப்படி சொல்கிறீங்க? எல்லா நேரமும் உன் கூட என்னால் இருக்க முடியுமான்னு தெரில. ஸோ சுச்சுவேஷன் எப்படி வேணால் மாறலாம்ல. எனக்கு தெரிலடி, எனக்கு முன்னாடிலாம் பயம் இருந்ததே கிடையாது. செத்தா சாவோம், பழைச்சா பழைப்போம், இப்படி தான் இருந்துச்சு மைண்ட் செட்டு. ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒவ்வொரு செகண்ட் பயமாக இருக்குடி. ஒரு செகண்ட். இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு இல்லை. அதை நானே உனக்கு சொல்லி கொடுக்குன்னு நினச்சேன், தப்பு இல்லை. ஏதாச்சும் எமர்ஜென்சி, என்னால் வர முடியாத சூழ்நிலை, சப்போஸ் எனக்கு என்ன ஆனாலும். ஏங்க ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? அதெல்லாம் எதுவும் ஆகாது. நீங்கள் என்கிட்ட கேட்டீங்கல்ல என் கூட ஃபாரெவர் இருப்பியான்னு. நீங்களும் என் கூட இருக்கணும் தானே? இப்போ நீங்கள் மட்டும் இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை பேசாதீங்க. இதான் ரியாலிட்டி. சும்மா உன்னை கஷ்டப்படுத்தணுன்றக்கா நான் சொல்ல. நான் அந்தளவுக்கு ஆக விட மாட்டேன் தான். சப்போஸ் அதெல்லாம் என் கூடயே தான் இருக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஏங்க ஹக் பண்ணிக்கிறீங்க? சரிடிம்மா, நான் உன் கூடயே தான் இருப்பேன். அப்போ நீங்கள் தாயாங்க ஃபேஸை கப் பண்ணிக்கிறீங்க. ஐ லவ் யூ. கேட்கலடி, ஐ லவ் யூ. நான் சொல்லிட்டேன். நான் தான் சொன்னேன்ல, எனக்கா சொல்லணும்னு தோணுச்சுன்னா நான் சொல்லுவேன்னு. இப்போ சொல்கிறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாயாங்க வந்து ஒரு பேஷனேட்டாக கிஸ் பண்ணுறீங்க. தாயாங்கும் பேக் கிஸ் பண்ணுறான். நடி கிஸ்லாம் பண்ணுற? உனக்கு தோணுனா தான் நீ பண்ணுவியா? எனக்கு தோணுனா நான் பண்ணக்கூடாதா என்ன? அப்படி எதுவும் ரூல்ஸ் இருக்கா? இல்லைல்ல, எனக்கு தோணுனா நான் பண்ணுவேன். அப்போ அகெயின் தாயாங்க வந்துட்டு உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்களும் ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்படியே அந்த டே வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகே மை ஹனீஸ், இதோட அந்த பார்ட்டை வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஃபோனில் இஷ்யூஸ் இருந்தனால போன பார்ட்டில் வந்து என்னால் ஆட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் பார்ட் போடுற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, இதோடு நம்ம ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். கொஞ்சம் வாய்ஸ் சரியாகட்டும்டா. இப்போ பேசினதுக்கே நான் இன்னும் போய் என்ன செய்ய போகிறேன்னு தெரில. இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன் அப்படின்னா மேபி வாய்ஸ் இன்னும் மோசமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு கொஞ்சம் இருக்குல்ல, அதனால ஓகேடா, போதும், இதுக்கு மேலே பேச முடியல. Until this is bye from Fairy. Take care of yourself, my honeys. I love you guys. I purple you.